ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீல் மேக்கரை வச்சு ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். மீல் மேக்கர் ஆம்லேட் ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே சுடு தண்ணியில் வேக வச்சுக்குவோம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதை நம்ம பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்தமாதிரி நானும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்தமாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ இதுக்கு கொத்தமல்லி மசாலாம்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நான் மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் வந்துச்சு. அந்த பேஸ்ட்லேயே ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுட்டேன். அதுலேயே இந்த மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புழிஞ்சி, அதையும் அதில் போட்டுட்டேன். எனக்கு ஃப்ளேவர் கரம் மசாலா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கரம் மசாலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே இப்போ போட்டு மிக்சியில் கரகரன்னு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதில் 2 பல்லாரியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேருங்க. கொத்தமல்லி எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ உடம்புக்கும் நல்லது, நம்ம டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ 2 முட்டை நான் இதில் சேர்த்துருக்கேன் உடச்சி. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். மசாலா பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மிக்ஸ் ஆகிற டைமிங்கில் நம்ம அடுப்பை பற்ற வச்சு தவாவை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்லே தான் போடுறேன். நீங்கள் எதிலெல்லாம் போடுவீங்களோ அதில் போட்டுக்கலாம். எதில் போட்டாலும் நல்லா வரும். இப்போ நல்லா சூடாகிட்டு எண்ணெய் விட்டு நம்ம போட்டாச்சு. போட்டு 2 பெரட்டும் பெரட்டியாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது டிஃபனாகவே காலை டிஃபனாகவே இது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு பதிலாக இது கண்டிப்பாக டிஃபனாகவே செஞ்சு சாப்பிட்லாம். நான் செஞ்சுட்டேன். நம்மளோட மீல் மேக்கர் முட்டை ஆம்லேட் ரெடி. நம்ம வீட்டில் இன்றைக்கி சுட சுட ரைஸ், தக்காளி தொக்கு, அதுக்கு சைடிஷ் மீல் மேக்கர் முட்டை ஆம்லேட். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, பாய்.